அதாவது மரண பயம் இருக்கிறவங்க, அப்புறம் நோய் இருக்கிறவங்க, மரண தருவாயில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு பரிகாரம் செய்தால் அதிலிருந்து வெளியில் வரலாம். மாற்று வழி கிடைக்குது. என்ன வழி? அந்த எப்போ பார்த்தாலும் கனவுகள் பயங்கரமான, அதாவது சொல்ல முடியாத கனவுகள்னு சொல்லுவாங்க. அந்த கனவுலாம் வெளியிலே சொல்ல முடியாது, அப்படின்னு அதிர்ந்து போகக்கூடிய கனவுகளாக இருக்கும். அந்த மாதிரி கனவுகளும் சரியாயிடும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரண பயம், மரண தருவாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பயம், ரொம்ப பயமாக இருக்குது, அதே மாதிரி பெரிய நோய், இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சராசரி விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் நம்ம குழந்தைகள் எல்லாம் ஆங்கில படிப்பு படிக்க வைக்கிறோம், ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த காலத்தில் படிப்பு ரொம்ப அவசியம், அது ஆங்கில படிப்பு ரொம்ப அவசியம். எதுவாக இருந்தாலும் உங்களை கூப்பிட்றது மட்டும் அம்மா அப்பான்னு கூப்பிட வைங்க, மம்மி டேடின்னு கூப்பிட வைக்காதீங்க. அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டுக்குவீங்க, என் மேலே பாசமே இல்லை, என் குழந்தை என்னோட ஒட்டுதலே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துவிடும். அதனால் அம்மா அப்பான்னு கூப்பிட பழகி வைங்க. எவ்வளோ வேணால் படிக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆங்கில கல்வியாக கூட இருக்கட்டும், உங்களை கூப்பிட்றது மட்டும் தாய் தகப்பன் அம்மா அப்பான்னு கூப்பிட வச்சிங்கன்னா அது ஆத்மார்த்தமாக வரக்கூடிய வார்த்தை. அதனால் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் சொன்னேன் இல்லையா, மரண பயம். நிறைய பேருக்கு இந்த மரண பயம் வந்துடும். ஐயோ எனக்கு ஏதோ ஒன்று ஆகிட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வியாதியே இருக்காது, ஆனால் பயங்கரமாக வியாதி இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப சங்கடப்பட்டுக்குவாங்க. அது அவங்களையும் சங்கடப்படுத்தி மற்றவர்களையும் சங்கடப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது மரண தருவாய். சில பேர் கொஞ்சம் மரண காலமாக இருக்கும், அவங்களுக்கு உயிர் அந்த ஊசலாடக்கூடிய நிலையாக இருக்கும், என்னன்னு தெரியாது, அது மாதிரி இருக்கக்கூடிய நிலை. நல்லா கேட்டுங்க. அதாவது மரண பயம் இருக்கிறவங்க, அப்புறம் நோய் இருக்கிறவங்க, மரண தருவாயில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு பரிகாரம் செய்தால் அதிலிருந்து வெளியில் வரலாம். மாற்று வழி கிடைக்குது. என்ன வழி? நான் போன வீடியோவில் சொன்னாலே அந்த பருத்தி பால், அந்த பருத்தி பாலை வச்சு நாம் என்னெல்லாம் செய்யலாம்னு ஒரு 7-8 வீடியோ இருக்கும், 7-8 வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். அதை வச்சு இதில் என்னெல்லாம் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும், இந்த பாலை தயார் பண்ணிக்கணும். போன வீடியோவில் சொல்லிட்டேன் பாருங்கள், அது மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் அது புரியும். அந்த பாலை எடுத்துங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், அந்த 2 நாளில் தான் இதை செய்ய முடியும். அந்த வீடியோலாம் வேறு கிழமை சொல்லியிருப்பேன். இது சனியும் ஞாயிறும் கிழமை மட்டும்தான். ஒரு எருமை மாடு நமக்கு வேணும். இந்த பாலை தயாராக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த எருமை மாடுடைய கொம்பில் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பக்கத்து ஏதோ ரோட்டில் போகிற மாடுன்னா அப்படியே ஊற்றி விட்டுடுங்க. இல்லை ஏதாவது மாடு இருக்குன்னா நமக்கு கிடைக்கும்னா, இல்லை நம்ம வீட்டிலே மாடு இருக்குன்னா நல்லது, இல்லை தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. அதோடைய கொம்புகளில் ஊற்றணும். அடுத்தது கால் குழம்புகள்னு சொல்லுவாங்க. 4 காலில் ஒரு திக்காக அந்த இது மாதிரி இருக்கும், அதுக்கு நமக்கு நகம் இருக்கிற மாதிரி அதுக்கு பெருசாக இருக்கும் பாருங்கள். அந்த 4 காலுலேயும் அந்த பருத்தி பாலை ஊற்றி விட்டுடுங்க. நமக்கு கொஞ்சம் நிதானம் இருக்குது, நம்ம வீட்டிலே அந்த மாடு இருக்குன்னாக்கா நல்லா தண்ணி போட்டு அலம்பிட்டு இந்த பாலால், இந்த பருத்தி பாலால், இந்த பருத்தி பால் எப்படின்றலாம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அதனால் இதில் வேண்டாம். அதால் 2 கொம்புக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு 4 குழம்புகளுக்கும் அந்த காலுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு பொட்டு வச்சு விட்டுடுங்க. பொட்டு வச்சு விட்டுட்டா, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், இந்த மரண பயம் விலகிடும், பெரிய துன்பம் விலகிடும், மரண தருவாயில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனையும் சரியாயிடும். அந்த எப்போ பார்த்தாலும் கனவுகள் பயங்கரமான, அதாவது சொல்ல முடியாத கனவுகள்னு சொல்லுவாங்க. அந்த கனவுலாம் வெளியிலே சொல்ல முடியாது, அப்படின்னு அதிர்ந்து போகக்கூடிய கனவுகளாக இருக்கும். அந்த மாதிரி கனவுகளும் சரியாயிடும். ரொம்ப நோயிலேயே அதாவது மருத்துவ ரீதியில் பார்த்தா எதுவும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க பார்த்தா ஏதாவது நோய் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கும் இதை செய்யலாம். இது எப்படின்னா, இது சம்மந்தப்பட்டவங்களே செய்யும் போது தான் இது பலனும் அதிகம். யாரோ அவங்களே செய்யணும். சரி, அவங்க செய்ய முடியலன்னா அவங்க சார்பாக அந்த பாலை ரெடி பண்ணி அவங்க கையில் கொடுத்து தொட்டு வாங்கி செய்யலாம். அம்மாக்காக மகள் செய்யலாம், மகன் செய்யலாம், அப்பாவுக்கு யாருக்கு வேணாலும் செய்யலாம். பட் அவங்களே செய்யணும். முடியலன்னா அவங்களுக்காக யாராவது பேர் சொல்லி செய்யுங்க. எப்படின்னா, சம்மந்தப்பட்டவங்க செஞ்சால் எதுவும் இல்லை, அப்படியே ஊற்றிடலாம். நம்ம அவங்களுக்காக நம்ம செய்ய போகிறோம்னா சம்மந்தப்பட்டவங்களுடைய பேரை சொல்லி அந்த 2 கொம்பில் ஊற்றி விட்டுடுங்க. அந்த பாலை வேறு மாடாக இருந்தால் டக்குன்னு ஊற்றி விட்டுடலாம். நமக்கு தெரிஞ்ச மாடாக இருந்தால் காலில் கொம்புலெல்லாம் ஊற்றி விட்டிங்கன்னா அந்த பருத்தி பால், இந்த பருத்தி மரத்தை பற்றிலாம் நான் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். என்னால் திடீர்னு பருத்தி பால் எடுத்து ஊற்ற சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இதோடைய முன் வீடியோ ஒரு 4-5 வீடியோ லைனாக வேறு சப்ஜெக்ட்டுக்கு போட்டிருக்கேன், பருத்தியை பற்றி கதைகள்லாம். அந்த வீடியோலாம் பார்த்துங்க.
பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இது யம பயத்தை போக்கக்கூடிய பால். ஏன்னா இந்த பால் வந்து எப்படின்னா ரத்தத்தால் ஆன பால் கிடையாது. இப்போ பசுமாட்டு பால் வந்து அதோடைய ரத்தம் பாலாக மாறுச்சுன்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு வெஜிடேரியன் பால், தாவர பால்னு கூட சொல்லலாம். முழுக்க முழுக்க வெஜிடேரியன் தாவர பால்னு சொல்லலாம். இந்த பாலுக்கு அந்த மரண பயத்தையே போக்கக்கூடியது உண்டு. எருமை மாட்டுக்கு பண்ணினோன்னா மரண பயமே போயிடும், மரணமே கிட்ட வராதுன்னு கூட சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து இந்த ஆயுள் பலத்தை அதிகரிக்கிறதுக்கு, அதாவது உடம்பு முடியாமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆயுள் பலம் நமக்கு வேணும், கொஞ்ச நாள் இருக்கணும்னாக்கா எருமை மாட்டுக்கு இந்த பாலை ஊற்றி ஊற்றி பண்ணின்னு வருவாங்க. அதோடைய அந்த கொம்புலேயும் குழம்புகள்லேயும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஆயில் வந்து அப்படியே கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இதோடைய லாஜிக் கூட இருக்கும் போல இருக்குது. யமதர்மன் வந்து எருமை மாட்டில் தானே வராரு, இதெல்லாம் பண்ணினா அது ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு 2 பேருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குங்கிறது தான் இதோடைய தாற்பயமாக இருக்கணும். கண்டிப்பாக இது வந்து ஒரு பரிகாரம் தான், தாந்திரிக பரிகாரத்துலேயும் உண்டு, சம்பிரதாயத்துலேயும் உண்டு. இதை செய்தால் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து ஒரு மாற்றம் கிடைத்து அந்த மரண பயமும் அந்த ஒரு அதிர்ச்சின்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் விலகி அவங்க சுபமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.